அல்லாஹ் கேட்டுக்கோங்க, எனக்கு சொல்றேன். ஒரே ஒரு விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தா போதும், அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான். அந்த பாதுகாப்புல இருந்து நீங்க விலகவே மாட்டீங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய மௌத்து வரைக்கும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா போதும். ஃபஜ்ர் தொழுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவர். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவரை எதுவும் தீண்டாது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லையா? காலையில எழுந்து அவன் அல்லாஹ்வுக்காக என்ற காலத்தை அந்த குளிருள்ள நேரத்திலையும் வெளிச்சமில்லாத அந்த நேரத்திலையும் நடந்து போய் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றக்கூடியவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இரவுடைய அந்த இருள்களில் நடந்து கொண்டு பள்ளியை நோக்கி சென்று தொழுகை நிறைவேற்றுவாரோ நூறு இத்தாமியோமல் கியாமா, மறுமையில் அவர் வெளிச்சத்தோடு வருவார். அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவரை அன்றைய தினம் முழுவதும் அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவர். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவரை யாரும் எதுவும் அவரை செய்யாது.